காட்டு 3 பேரு காட்டு 4 பேர் போவான் சேர்றத பொறுத்து வெயிட்டிங் ரூம்லயே வச்சு சேர்ப்பாங்க ஆக்கலாம். சரி பிள்ளைகள், நீங்க முயற்சி செய்திருப்பீங்க. இதுவரையெல்லாம் ஒரு ஆட்தான் விட போட்டிருக்கிற. சரி பாப்போம், மற்ற விடைங்கிறதுக்கு சரி என்று சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு நிமிடமும் 5 நிமிடங்கள் முந்தி காட்டும் கடிகாரம். சரிதானே? இந்த கடிகாரம் வந்து முந்தி காட்ட போகுது. 7 மணி என்று சொன்னா 7:05 என்று காட்ட போகுது. சரிதானே? முந்தி காட்டும்னு சொல்லி இருக்கு. முந்தி காட்டுறதுண்டா 7 மணி என்றா 7:05 என்று காட்டுறது. அதான் முந்தி காட்டுறது. சரிதானே? ஒவ்வொரு நிமிடமும் 5 நிமிடங்கள் முந்தி காட்டும் கடிகாரம் ஒன்று முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்திற்கு சீர் செய்யப்பட்டு வைக்கப்பட்டால். ஓகே, நீங்க விட சென்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள். பாக்குறேன் பிள்ளைகள். அதோட இதை பாருங்க. 7 மணிக்கு சரியாக விடப்படுது. நண்பகல் 12 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் யாது? இப்ப பாப்போம். சரியான நேரம் இங்க போடப்பட்டிருக்கு. இங்கால முந்தி காட்டும் நேரம் போடப்பட்டிருக்கு. சரியான நேரம் முற்பகல் 7 மணி. இங்கேயும் முந்தி காட்டும் நேரத்துல 7 மணி. அது முற்பகல் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க 8 மணியா இருக்கும் போது, சரியான நேரம் 8 மணியாக இருக்கும் போது முந்தி காட்டும் நேரம் 8:05 இருக்க போகுது. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிடங்களை முந்தி காட்டுது. சரிதானே? அடுத்தது 9 மணியாக இருக்கும் போது 9:10 காட்ட போகுது. ஏன் இங்க 8 மணியாக இருக்கைக்குள்ள 5 நிமிடம் கூட காட்டியது. அந்த 5 நிமிடத்தோட இங்க 9 மணியாக திரும்ப 1 மணித்தியாலம் கூட்டிக்கு இன்னொரு 5 நிமிடத்தை கூட காட்ட போகுது. சரிதானே? இன்னொரு 5 நிமிடத்தை கூட காட்ட போகுது. அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. அடுத்தது 10 மணியாக இருக்கும் போது இங்க 10 சரியான நேரம் வந்து 10 மணியாக இருக்கும் போது இங்க 10:15 காட்ட போகுது. சரியா? இங்க 10 மணியாக இருக்கும் போது இங்க 10:15 காட்ட போகுது.
ஏன் ஒவ்வொரு மணித்தியால இடைவெளிக்கும் 5 நிமிடம் கூடிக்கொண்டு ஒவ்வொரு மணித்தியாலங்களும் கூடும்போது இந்த இடைவெளியிலும் 5 நிமிடத்தை கூடிக்காடும். சரிதானே? 11 மணியாக இருக்கும்போது 11:20 காட்டும். அடுத்தது 12 மணியாக இருக்கும்போது 12:25 காட்டும். சரிதானே? அப்ப முற்பகல் 7 மணில இருந்து நண்பகல் 12 மணி வரை உள்ள நேரம் 5 மணித்தியாலம் பிள்ளையர். இதை நாங்க சுருக்கமா பாக்குறோம். இது உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இப்படி ஒரு அட்டவணையை போட்டு காட்டியிருக்கு. உங்களுக்கு நீங்க சுருக்கமா பாக்குறோம்னு சொன்னா 7 மணில இருந்து 12 மணி வரை உள்ள நேரத்தை நீங்க இடைவெளியை பார்ப்பீங்க. 7 மணி 8, 9, 10, 11, 12, 5 மணித்தியால இடைவெளி இருக்கு. அப்ப ஒரு மணித்தியால இடைவெளிக்கு 5 நிமிடம்னு சொன்னா 5 மணித்தியால இடைவெளிக்கும் 5, 25 நிமிடம். ஒரு மணித்தியாலத்துக்கு 5 நிமிடம் எனில் 5 மணித்தியாலத்துக்கும் 5, 25 நிமிடங்களை முந்தி காட்ட போகுது. அப்ப சரியான நேரம் என்னவா இருக்கும்? சரியான நேரத்தை விட 25 நிமிடங்கள் முந்தி காட்டும். விடை பிற்பகல் 12:25. சரியில்ல? இதுல கன பேர் ஆன்சர் போட்டு இருக்கிறீங்க. சிலர் போட்டது கொஞ்சம் தவறாக இருக்குது. இதற்கா நீங்க திருத்திக் கொள்ளுங்க பிள்ளையார். நண்பகல் 12:25 ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க. மற்ற தவறான விடையா இருக்கு. திருத்திக் கொள்ளுங்க. ஓகே, இந்த செய்க வழியை நீங்க ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இந்த தவறா செய்த பிள்ளைகள் ஒருக்கா விடையை பார்த்து கொள்ளுங்க. அதாவது பிள்ளைய நீங்க பார்க்க வேணும். ஒவ்வொரு மணித்தியால் 7 மணில இருந்து 8 மணி வரைக்குள்ள இங்க 5 நிமிடம் வித்தியாசப்படுது. திரும்ப 8ல இருந்து 9 வரைக்குள்ள இங்க 8ல இருந்து 9 வரைக்கும் திரும்ப ஒரு மணித்தியாலமும் ஒரு 5 நிமிடம் கூட காட்டும். சரிதானே? அதே மாதிரி 9ல இருந்து 10 ஒரு மணித்தியாலம் கூடுது. இங்க இதுல இருந்து இன்னும் 5 நிமிடம் இருக்கிற 10 நிமிடத்தோட இன்னொரு 5 நிமிடம் கூட வேணும். இதே மாதிரி கடந்த வகுப்புல 10 நிமிடம் பிந்தி காட்டுற கடிகாரம்னு சொல்லி ஒரு நேரம் போட்டுனார். அதுண்ட செய்கை முறைதான் இது. அதை பிந்தி காட்டுறா நீங்க குறைக்க போறீங்க, இது முந்தி காட்டுறா கூட்ட போறீங்க. சுருக்கமா செய்யலாம். நீங்கள் வித்தியாசத்தை மணித்தியாலங்கள் வித்தியாசத்தை பார்த்துட்டு நிமிடத்தின் பிந்தி அல்லது முந்தி காட்டுற நேரத்தின் வித்தியாசத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வித்தியாசத்தை கண்டுட்டு நீங்கள் பெருக்கி விடலாம். எத்தனை மணித்தியாலமோ அதை பெருக்கி விட்டீங்கன்னா விட வரும். சுருக்கமா இப்படி எல்லாம் சாட் போட்டு நீங்க முனைக்கிற தேவையில்லை. ஆனா அந்த இடைவெளி நேரத்தை நீங்க சரியா கணிச்செடுக்கணும். இப்ப 7 மணில இருந்து 12 மணி வரைன்னு சொன்னா 7 மணில இருந்து 12 மணி வரை இத்தனை மணித்தியாலம் நீங்க சரியா கணிச்செடுக்க வேணும். 7ல இருந்து எண்ணுறது இல்லை. 7, 8, 9, 10, 11, 12, 6 மணித்தியாலம் வந்து 7ல இருந்து 8 வரைதான் ஒரு மணித்தியாலம். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 5 மணித்தியாலம் வரும். இடைவெளிகளைத்தான் நீங்க எண்ணுவீங்க. சரி, செய்து முடிச்சிருப்பீங்க. அடுத்த இன்றைய நாள்ல வந்து சுற்றாடல் படிப்போம் இல்லையா? சுற்றாடல்ல நிலமும் வானம் என்ற அழகு பார்ப்போம். ஏற்கனவே இருந்த பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக மீட்டலாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்க. புதிதாக தரம் 4ல் உள்ள பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தரம் 4ல் உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் இதை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட சிலபஸ் தான் உங்களோட கை நூலோட தான் போகுது. வானத்தில் காணப்படும் பொருட்கள், வான் பொருட்கள்னு சொல்லி பார்க்கல உங்களுக்கு தெரியும். இப்ப நிலம் வானம், ஏன்னா நிலம் வானம்னு சொன்னா நாங்க வாழ்ற இந்த பூமியும் வானத்தையும் நாங்க ரெண்டையும் தொடர்படுத்தி பார்க்கிறோம். நிலத்தில இருந்தோன்னு நாங்க பூமியில இருந்தோம்னு சொல்லி வானத்தை பார்த்தோம்னு சொன்னா வானத்தில என்னென்ன பொருட்கள் எங்களோட கண்ணுக்கு தென்பட போகுது. வான் பொருட்கள்னு சொல்றோம் அவற்றை. அதுல வந்து சூரியன்,
சந்திரன், உடுக்கள், அதாவது உடுக்களை நட்சத்திரங்கள் என்று சொல்றோம், கோள்கள். சரிதானே? ஓ, சூரியன், சந்திரன், உடுக்கள், கோள்கள், இதெல்லாம் வான்பொருட்களாக அமையுது. அடுத்த பார்த்தோம்னு சொன்ன வானத்தை நாங்கள் அவதானிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்கள். வானத்தை அவதானிக்க பயன்படும் உபகரணங்கள் பாருங்க. முதலாவது இங்க தொலைக்காட்டி. தொலைவில் இருக்கிறத காட்டுறது தொலைக்காட்டி. என்ன, தொலைவில் இருக்கிற வானத்தில் உள்ள நாங்க பொருட்களை இந்த தொலைக்காட்டி ஊடாக பாக்குறோம். தொலைக்காட்சி அல்ல, தொலைக்காட்டி. தொலைவில் உள்ள பொருட்களை காட்டுது. அடுத்தது அரிய இருவிழியன். நாங்கள் இந்த இதுல கண்ணை வச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு வானத்தில் உள்ள பொருட்கள் தெரியும். தூரத்தில் உள்ள பொருட்களை நாங்கள் சிறிதாக்கி பார்க்கலாம், பெரிதாக்கி பார்க்கலாம். இதை நாங்கள் மாற்றி வச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அது தெரியும். சரிதானே? அப்ப வானத்தை அவதானிக்க பயன்படும் உபகரணங்கள்ல ஒன்று தொலைக்காட்டி, அது அரிய இது விழியன். இந்த படத்திலேயே அதன் பெயர் இருக்கு, என்ன, அரிய இது விழியன். நாங்க 2 கண்களையும் வைத்து இதுக்குள்ள பாக்குறோம். 2 கண்களையும் வைத்து பார்க்கல எங்களுக்கு வானத்தில் உள்ள பொருட்கள் தென்படும். அரிய இருவிழியன். அடுத்தது உடுக்கள். சில முக்கியமான உடுக்களை மட்டும் இங்க தரப்பட்டிருக்கு. பெருங்கரடி, சிம்மம், ஓராயன், விருட்சிகம், சிறுகரடி, தென் சிலுவை. இந்த விருட்சிகம் இது அடிக்கடி வார கோள்கள், உங்களுக்கு உடுக்கள். இதை நீங்கள் இந்த உடுக்களை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே? உடுத்தொகுதிகளுக்குள்ள தனக்கு உடுக்கள் சேர்ந்துதான் உடுத்தொகுதிகள் உருவாகுது. இதுல பாருங்க பிள்ளைகள், கொஞ்சம் வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. புவியில் வட திசையை அறிய உதவும் உடுத்தொகுதி எது? பெருங்கரடி. இதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. புவியில் வட திசையை அறிய உதவும் உடுத்தொகுதி பெருங்கரடி. நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஓகேன்னு போடுங்க பிள்ளைகள். சரி பிள்ளைகள் பாருங்க, புவியில் தெற்கு திசை அறிய உதவும் உடுத்தொகுதி தென் சிலுவை. அது உங்களுக்கு இலகுவா கண்டுபிடிக்க முடியும். தெற்கு திசை தென் சிலுவை. என்ன படத்துல நீங்க பாத்துறீங்க, அந்த உடுத்தொகுதிய படத்துல பாத்துறீங்க. அடுத்தது பெருங்கரடி வேறு எப்பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஒன்று கலப்பை, சப்த ரிஷி மண்டலம், சப்த ரிஷி மண்டலம், பிக் டிப்பர். பெருங்கரடி வேறு பெயர்களாக அழைக்கப்படுது. இந்த விடையை நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்தது 7 சகோதரிகள் எனப்படும் உடுத்தொகுதி வந்து கார்த்திகை. கார்த்திகை பெண்கள் என்று சொல்றது கார்த்திகை. ஏழு சகோதரிகள் என்று சொல்லப்படுற உடுத்தொகுதி.
ரைட். இதுல பாருங்க அப்படியே ஞாயிற்று தொகுதியில உள்ள கோள்கள். உங்களுக்கு இதுல ஒரு நல்ல வீடியோ இருக்கு. எப்படி இந்த சூரியனை இந்த கோள்கள் 8 கோள்களும் எவ்வாறு சுத்தி வருகிறதுன்றது ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனையா போயிட்டு அதுல உங்களுக்கு டைம் காணாது. அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். இதுல பாருங்க அப்படியே சூரியன் இங்க இருக்கு. சூரியன், இந்த சூரியனுக்கு மிக அண்மையில உள்ள கோள் புதன். மிக சிறிதாக இருக்கு. மிக சிறிய கோளும் சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோளும் இந்த புதன் என்ற கோள். அடுத்தது வெள்ளி, அந்த புதனை விட கொஞ்சம் பெரிய கோள். அடுத்தது 3வது இடத்துல வந்து புவி, செவ்வாய், வியாழன். வியாழன் அளவை பாருங்க, மிக கோள்களில் உள்ள மிகப்பெரிய கோள் வந்து வியாழன். சரிதானே? அடுத்தது சனி, சரிதானே? அடுத்தது சனி. அடுத்தது யுரேனஸ் சொல்லப்படுற கோள். அடுத்தது நெப்டியூன். சரிதானே? நெப்டியூன், யுரேனஸ், நெப்டியூன். இதுல பிள்ளைகள் 9 கோள்கள் ஆரம்பத்துல இருந்தது. அதுல அந்த புளூட்டோ என்ற கோள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இந்த ஞாயிற்று தொகுதியில இருந்து ஒரு கோள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இப்ப எங்களுக்கு 8 கோள்கள்லாம்: புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த கோள்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இங்க பாருங்க, மிகப்பெரிய கோள் வியாழன். சரிதானே? மிகப்பெரிய கோள் வியாழன். அதே நேரம் மிகச்சிறிய கோள் புதன். இங்க பாருங்க, ஒரு வளையம் காணப்படுது. ஒளி வளையம் என்று சொல்லப்படுறது. இப்படி ஒரு வளையம் போன்ற கோளை சுற்றி ஒரு நீண்ட வளையம் போல காணப்படுது. இந்த வளையம் உள்ள கோள் வந்து சனி. அதை விட இந்த புவிக்கோள் வந்து நீலக்கோள்னு சொல்லப்படுது. புவிய நீலக்கோள் என்று சொல்லப்படுது. சரிதானே? நீலக்கோள் என்று அழைக்கப்படுறது இந்த புவி, நாங்க வாழுகின்ற புவி என்ற கோள். அடுத்தது இந்த செவ்வாய்க்கோள் வந்து செந்நிறமான கோள்னு சொல்லப்படுது. இப்ப அண்மையில செவ்வாய்க்கு கிரகத்தில், அதாவது செவ்வாய்க்கோள்லயும் உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றது. இந்த செவ்வாய்க்கோள் வந்து செந்நிறமான கோள். அடுத்தது வியாழன், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கோள்னு சொல்லி சொன்னது. சனி வளையம் உள்ள கோள். இந்த மற்றது வியாழன்ல வந்து நிறைய வியாழன் அந்த கோளில வந்து வலி அடக்கம் கூடிய கோளாக காணப்படுது. அதிகமான வலி அடக்கம் கூடிய கோள் வந்து வியாழன் சொல்லப்படுது. சரிதானே? இந்தளத்துக்கும் உங்களுக்கு இந்த செலவும் காணும். புதன் வந்து புவிக்கு, சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள், மிகச்சிறிய கோள். வெள்ளி வந்து பிரகாசமான கோள். புவி நீல நிறக்கோள்னு சொல்லப்படுகிறது. செவ்வாய் செந்நிறக்கோள். வியாழன் மிகப்பெரிய கோள். சனி வந்து ஒளி வளையம் உள்ள கோள். அடுத்தது யுரேனஸ், நெப்டியூன். புளூட்டோ என்ற கோள் வந்து நீக்கப்பட்டது ஞாயிற்று தொகுதியில இருந்து. சரிதானே? இது சம்பந்தமான ஒரு வீடியோ, அதாவது சூரியனை எவ்வாறு இந்த 8 கோள்களும் சுற்றி வலம் வருகுது, அதாவது புவி சுழற்சி, புவி சுற்றுகை. சரிதான்? புவி சுழற்சி, புவி சுற்றுகை எவ்வாறு நடைபெறுதுன்றது உங்களுக்கு இன்னைக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கிறதால உங்களுக்கு அதை காட்ட முடியவில்லை. அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த சின்ன வீடியோல காண்பிக்க முடியும். ரைட். இப்ப நாங்கள் அவதானிச்ச அந்த கோள்களின் விடயத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு 6 கேள்வி நேரடியாக ஏற்கனவே சொல்லப்பட்ட கேள்வி. இதெல்லாம் ஒளி வளையம் கொண்ட கோள் இது, உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய கோள் இது. சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள் இது. புவி சுற்றுகைக்கு எடுக்கும் நாட்கள் எத்தனை? புவி சுழற்சிக்கு எடுக்கும் நாட்கள் எத்தனை? செங்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? 6 கேள்வி இருக்கு.
நீங்க இந்த 6 கேள்வியும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 6 கேள்விக்கு முடியபடியே நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒளிவலயம் உள்ள கோள் உங்களுக்கு தெரியும். நீங்க வேணுமென்னா ஆன்சர் எழுதி பார்த்துட்டும் சரியோன்னு பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? ஒளிவலயம் கொண்ட கோள் எது? மிகப்பெரிய கோள் எது? சூரியனுக்கு மிக அண்மையில் உள்ள கோள் எது? புவி சுற்றுகைக்கு எடுக்கும் நாட்கள் எத்தனை? இதுதான் உங்களை வித்தியாசமான கேள்வியா இருக்கு. இப்ப நான் சொல்லாத கேள்வி. அந்த புவி சுழற்சிக்கு இந்த புவி சுற்றுகை புவி சுழற்சி ரெண்டு முக்கியமான ஒன்று. புவி சுற்றுகைன்னா சுற்றி வாரது, வலம் வாரது. அதாவது வலம் வருதல், சுற்றி வருதல் சொன்னால் உங்களுக்கு அது வீடியோல காட்டுறீங்களோ உங்களுக்கு தெரியும். இப்ப சுற்றி வாரதுன்னா சூரியனை சுற்றி வாரது, ஒரு பொருளை சுற்றி வாரதான் சுற்றுகை. சுழற்சி என்ற தானே சுழறோம். நாங்க நின்ற இடத்துல சுழறோம்னு சொன்னா அது சுழற்சி. நாங்க நின்ற இடத்துலயே சுழறுவோம், ஒரு சுற்று வருவோம், அது சுழற்சி. இது புவி சுற்றுகை என்று முதலாவது. சரிதானே? அப்ப புவி சுற்றுகைக்கும் புவி சுழற்சிக்கும் காலம் எடுக்கும். இப்ப புவி சுற்றுகைக்கு 365 கால் நாள் எடுக்கும். புவி சுழற்சிக்கு 24 மணித்தியாலங்கள். அந்த 24 மணித்தியாலங்களை தான் நாங்கள் ஒரு நாள்னு சொல்றோம். இந்த புவி சுழற்சியாலதான் இரவு பகல் உருவாகிறது. சரிதானே? புவி சுழற்சி காரணமாகத்தான் இரவும் பகலும் எங்களுக்கு உருவாகுது. இந்த புவி சுற்றுகை நாங்கள் அதைத்தான் ஒரு வருடம் என்று சொல்லுகிறோம். புவி சுற்றுகை, அதாவது சுற்றுகை என்று சொல்றது சுற்றி வாரது. இன்னொரு பொருளை நாங்க சுற்றி வாரது. சுழற்சி என்று நாங்களே சுழறது. அதாவது புவி தன்னைத்தானே சுற்றுறது சுழற்சி 24 மணித்தியாலங்கள். புவி சுற்றுகை சூரியனை சுற்றி வாரது 365 கால் நாள். அடுத்தது செங்கோள் என அழைக்கப்படும் கோள் செவ்வாய்க்கோள். சரிதானே? செங்கோள் என அழைக்கப்படும் கோள் செவ்வாய்க்கோள். அடுத்த பாருங்க பிள்ளைகள், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. 4ஆம் ஆண்டு இருக்குது. சரி, படிக்காவிட்டாலும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு 4ஆம் ஆண்டு கடந்த இந்த 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு வகுப்புகள் ஒழுங்கா நடைபெற்றிருக்காதுன்னு நினைக்கிறேன் சில இடங்களுக்கு. அதனால நீங்க படிச்சிருப்பீங்களோ தெரியல. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். சரிதானே? சூரிய கிரகணம் சொன்னால் சூரியன் சந்திரன் புவி இந்த மூன்றும் ஒரு நேர்கோடுல, அதாவது புவியின் துணைக்கோள் சந்திரன் சொல்லப்படுது. இந்த சூரியன் சந்திரன் புவி இந்த மூன்றும் நேர்கோட்டில் அமையும் போது சந்திரன் புவிக்கும் சூரியனுக்கு நடுவுல சொன்னா அத அதைத்தான் நாங்க சூரிய கிரகணம்னு சொல்றோம். சரிதானே? இது எப்ப நிகழும் என்ற பற்றி நான் பின்னுக்கு சொல்றேன். சூரியன் புவி ரெண்டுக்கும் இடையில சந்திரன் சூரியன் ஒளிய புவியில படவிடாமல் சந்திரன் மறைக்குது. சரி, சந்திர கிரகணம் பார்த்தோம்னு சொன்னா சூரியன் சந்திரன். சரிதான? சூரியன் சந்திரனுக்கு இடையில புவி அமைந்திருக்கிறது. நேர்கோட்ல சுற்றி வரைக்குள்ள, அதாவது சூரியனை புவி வலம் வரைக்குள்ள நடைபெற ஒரு நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். சரி, இது சம்பந்தமான வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு பிறகு அடுத்த வகுப்புல உங்களுக்கு போட்டு காட்டலாம். ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், உங்களை அறிவிக்கன்னு சொல்லி 2 தகவல். சூரிய கிரகணம் தோன்றும் தினம், சூரிய கிரகணம் தோன்றது எப்பன்னு சொன்னா அமாவாசை நாளில பகல் வேளையில.
அண்மையில எல்லாம் சூரிய கிரகணம் வந்தது. சரிதானே? ஓ, சூரிய கிரகணம் தோன்றும் தினம் வந்து அமாவாசை நாளில பகல் வேளையில பிள்ளைகள் சூரிய கிரகணம் நடைபெறும். அதாவது பகல் வேளையில எங்களுக்கு அந்த சூரியன் ஒளி வந்து மங்கலாக காணப்படும். நாங்கள் அது வெற்று கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. என்ன, அமாவாசை நாள்ல தான் சூரிய கிரகணம் வரும். அதே போல சந்திர கிரகணம் எப்ப தோன்றும்னு சொன்னா பௌர்ணமி நாள்ல. சந்திரன் முழுமையாக வானத்துல தெரிகிறார் அந்த நாளில தான் எங்களுக்கு சந்திர கிரகணம் தோன்றும். சந்திரன் முழுமையா இருக்கீங்களா எங்களுக்கு நல்ல நிலா ஒளி இருக்கும். அந்த ஒளியை மறைக்கும், ஒளிமங்கலாக இருக்கும் எங்களுக்கு. அதைத்தான் நாங்க சந்திர கிரகணம்னு சொல்றோம். இது இரவு வேளையில நடக்கும் பௌர்ணமி நாள்ல. சந்திரன் வானத்துல ஃபுல்லா முழுமையா இருக்கும் போதுதான் பௌர்ணமி, அந்த நாளில தான் சந்திர கிரகணம் தோன்றுது. நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க, நோட் பண்ணி வைங்க, திரும்ப பார்க்க முடியும். சூரிய கிரகணம் தோன்றுவது இது வினாவுக்கு அடிக்கடி வாரது. சூரிய கிரகணம் தோன்றும் தினமானது அமாவாசை நாளில் பகல் வேளையில் ஆகும். சந்திர கிரகணம் தோன்றும் தினமானது பௌர்ணமி நாளில் இரவு வேளையில் ஆகும். நீங்க ஒரு நோட் பண்ணி வையுங்க பிள்ளைகள். ஓம் பிள்ளைகள், இதுல உங்களுக்கு டைம் சரியாகுது. இதுல இன்னைக்கு இது கட்டாயிக்க இந்த கிளாஸ் இந்த டைமோட முடிச்சுட்டு சொன்னாங்க. கொஞ்சம் இந்த நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு பிள்ளைகள், அதால இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்கள் இருந்தா கேட்க போறீங்கன்னு சொன்னா கேளுங்க. இன்னைக்கு படிச்ச பாடத்துல ஏதாவது கேட்கணும்னு. ஓகே, அடுத்த வகுப்புலயும் இந்த சுற்றாடல். ஓகே, சுற்றாடலே படிப்ப மாட்டோம். ஓம் சொல்லுங்க. இதுக்கு முன்னானேர்க்க விடுங்கோவன். இதுக்கு முன்னானேர்க்க விடுங்கோன். படமா? ஓன் டீச்சர். ஓகே, இதா கேக்குறீங்க? ஓன் டீச்சர். ரைட். இதை விட உங்களுக்கு சுற்றாடல் படிப்போமா அல்லது கணக்கு தான் தேவையானதையும் சொன்னீங்கன்னு சொன்னா பகுதி ஒன்றுக்கு வரக்கூடிய வினாக்கள் கூட தேவையா அல்லது சுற்றாடல் இந்த அழகையே தொடர்ந்து படிப்போமான்னு சொல்லி நீங்கள் உங்களோட அபிப்பிராயத்தை. சுற்றாடல் படிப்போமா? ஓகே, அப்ப இந்த அழகை தொடர்ந்து படிப்போம் அடுத்த கிளாஸ்ல. படிப்போம். ஓகே, சுற்றாடலே உங்களோட நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும். உங்களோட சவுண்ட் வந்து கொஞ்சம் இழுத்து வருது இல்ல, சொல்லுங்க. விளங்க இல்ல. ஓகே, இப்ப பாருங்க. இதுதான். அடுத்ததே மறக்க விடுங்க. நல்லத இதா ஓன் டீச்சர் எழுதுங்க. நீ சுற்றாடல் கூட படிச்சா நல்ல வேணும்டா. ஸ்கூல்ல வந்து கவர் பண்ணுறாங்க இல்ல சிலபஸ். அப்படியா? நீங்க எந்த இடம் தம்பி?
நான் கொழும்பு. ஓகே ஓகே. உங்களுக்கு லாக்டவுன்ல இருக்கிறீங்களா என்ன? ஓ சரி, உங்களுக்கு அப்ப சுற்றாடலா கூட தேவை. ஓ சுற்றாடல் தேவை. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் பவிஷ்ணா. விஷ்ணா. ஓகே ஓகே. சரி, இந்த அழகை நான் தொடர்ந்து முடிக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொருமே சுற்றாடல் எடுக்கிறவா பாக்குறீங்களா? குவேணி மிஸ்ஸா? ஓ, குவியனி மிஸ், அதை விட சுபாசினி மிஸ். சரி மிஸ். எங்கட ஸ்கூல் டீச்சர் தான். எங்கட ஸ்கூல் டீச்சர் தான். சரி மிஸ். அவவும் சுற்றாடல் எடுத்துக்கொண்டு இருக்கிறா. அவ அப்ப 3 அழகு முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து 2 பேரும் மாறி மாறி எடுப்போம். பாருங்க அந்த கிளாஸ். சரி மிஸ். ஓகே ஓகே. ஓகே தானே? தேங்க்ஸ் டீச்சர். ஓமோ, ஓகே ஓகே, வெல்கம். Thank you, Miss. Bye, Miss. On teacher. Thank you, Miss. Bye. Thank you, Miss. Bye.